பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் எதற்காக ஈரான் மேலே அமெரிக்கா அட்டாக் நடத்தினாங்க? இந்த கேள்விக்கான பதில் ஒரு புதிராகவே இருந்தது. இதற்கு சில காரணங்களையும் மையப்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தவிர்த்து மிக முக்கியமாக மூன்றாம் தர ஒரு முஸ்லீம் நாடு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான். பணம் தான் இந்த இடத்துல பெரிய அளவிலான பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதன் காரணமாக தான் ஈரான் அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, என்ன நடந்தது? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. கன்னி வெடிகள் புதைச்சதுனால தான் அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு தற்காப்பு தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் முதற்கட்டமாக கிடச்சிது. சரி, அதற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் உண்மை இருக்குது? ஈரான் நிஜமாகவே கொடுக்கக்கூடிய அடி அப்படியே வாங்கிட்டு இருந்தாங்களா, இல்லை திருப்பி அடித்தாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்விகளும் இருக்குது. பந்தரபாஸ் அப்படிங்கிற அந்த பகுதி ஈரானிய கப்பல்களையும் ஏவுகணை தளத்தையும் குறிவச்சு அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். இதில் பல அமெரிக்க MQ-9 ஆளில்லாத விமானங்கள் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அறிக்கைகள் சுட்டி காட்டக்கூடிய விஷயம். பதற்றம் அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெர்மன்ஷா, இஸ்ஃபகான், கோம், அர்தபில் இந்த பகுதியிலையும் இராணுவ நடவடிக்கைகள் ரொம்ப பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரானுக்கு இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் அடி விழுந்திருக்குன்னு அர்த்தம். இதில் அமெரிக்காவுக்கும் நட்டமாயிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். MQ-9 அடி வாங்கினது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நட்டம் தானே. இப்போ தெற்கு ஈரானில் அமெரிக்க படைகள் தற்காப்பு தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக மட்டும்தான் நாங்கள் நடத்தினோம், மற்றபடி பேச்சுவார்த்தையில் எந்த தொய்வுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் சில நாட்கள் நீடிக்கக்கூடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க் ரூபியோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. இதுவும் ரொம்ப கவனிக்க தகுந்தது. உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும். அது மாதிரி சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் ஈரானுக்கு எப்படியாவது ஒரு விலை வச்சு அதை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் சில விஷயங்களில் விட்டு கொடுக்கவும் மாட்டுறாரு சவுதியினுடைய இளவரசர். அதுதான் பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு. இப்போ இந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஸ்ரேலை ஆட விட்டோம் அப்படின்னா அடுத்து ரொம்ப பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அப்போது இஸ்ரேல் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அமெரிக்கா கிட்ட. சரி, அதாவது ரெட் லைனை கிராஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ பாலஸ்தீன அரசுக்கான தெளிவான மாற்ற முடியாத பாதை என்னது? டெல் அவீவோட எந்த விதமான தூதரக உறவுகளும் சவுதி அரேபியா வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு. இதை நாங்கள் மாற்றிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மெக்கா, மெதினா இந்த ரெண்டுமே புனித தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது அமெரிக்காவோட அழுத்தத்தால் சவுதியினுடைய சட்டப்பூர்வ தன்மையை விலக்கி வாங்க முடியாது அப்படிங்கிறத இப்போது பட்டத்து இளவரசர் நிரூபிச்சிருக்கார். இது உண்மையை நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. தொடர்ச்சியாக அடி வாங்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இழிச்சவாயங்க இல்லை அப்படிங்கிறதையும் ஈரான் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க திருப்பி பதில் கொடுத்துருக்கக்கூடிய விதம் தான் இப்போ முக்கியமானது. டைரக்டாக இன்னைக்கு மார்னிங் ஒரு பெரிய அட்டாக் நடந்ததற்கு பிறகு ஈரான் சைட்லேருந்து வாஷிங்டனுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. இஸ்ரேலை கட்டுப்படுத்துங்கள், அப்படி இல்லாட்டி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியாது. ஏன்னா இஸ்ரேல் லெபனான் மேலே அட்டாக் பண்ணுது. அப்போ லெபனானும் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே வருதா? கிடையாதுல்ல. நீங்கள் பேசுகிறது என்னது? ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பற்றி பேசுகிறீங்க, எங்களுடைய அணுகுண்டு தயாரிப்பு பற்றி பேசுகிறீங்க, சுங்க கட்டணம் பற்றி பேசுகிறீங்க.
ரைட்டா? இதுக்குள்ளே தான் இந்த வரம்பு இருக்கே தவிர லெபனானையும் இணைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் அடுத்து செய்கிறீங்களோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டெக்ரான் வந்து ஒரு புறம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு மறுபுறம் இறுதி எச்சரிக்கைகளையும் விடுத்து கொண்டு இருக்கிறது. இதையும் வாஷிங்டன் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. என்னடா அது, நம்ம அடித்தா இவங்க திருப்பி வேறு அடிக்கிறாங்க, முன்னாடிலாம் அடிதானே வாங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ முன்வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்குதலுக்கு 2 நாடுகளுமே திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம சொல்லலைங்க, அல் ஜசீரா அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. கார்க் தீவு பக்கத்தில் ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நடத்துறதுக்கு திட்டம் வந்து வகுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்கு அடுத்து வந்து அமெரிக்காவோட முக்கிய இலக்கு கார்க் தீவு தான். ஸோ அமெரிக்க தாக்குதலில் பல ஈரானுடைய பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஈரான் வந்து இதை மறுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. ஸோ ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஈரானுடைய பாதுகாப்பு படையினர் இப்போ க்ரூஸ் ஏவுகணையும் ஆளில்லாத விமானங்களையும் ஏவியதாகவும் தகவல் வெளியாகுது. அப்போது நிலைமை வந்து என்ன ஆகுது, கட்டுக்குள்ளே இல்லை. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி இங்கே கார்க்குக்கும் என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா புரியுது. ஈரானுடைய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவில் தீ விபத்துகளும் பதிவாயிருக்கு ஓவர் நைட்டில். அப்போது இங்கே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஆபிரகாம் உடன்படிக்கை 2018 முதல்ல வேணாண்டாங்க ஜேசிபிஒய் ஒப்பந்தம். அதற்கு பிறகு மறுபடியும் வந்து இப்போ வேணுங்கிறாங்க. என்னதாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்று ஈரானோட ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு விட்டு போங்க. அவங்க வாட்டுக்கு வந்து எண்ணெய் சப்ளை பண்ணி உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு கொடுத்து வாழ்ந்துட்டு போட்டோம். இல்லை நீங்களாவது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து திருடி அடுத்த நாடுகளுக்கு விற்றுக்கோங்க. இதையாவது செய்யுங்க. இப்போ 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தைங்கிற பேரில் அந்த ஜேசிபிஒய் ஒப்பந்தத்தை மையமாக வச்சு வளைகுடா நாடுகள் எல்லாத்தையும் வளைச்சு போடக்கூடிய வேலையை இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் கடவுச்சீட்டுகளில் கூட இஸ்ரேலை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாதுகாப்பு தலைவர் ஆசிப் அவர்கள் சொல்லியிருக்கார். அதாவது இப்போது பாகிஸ்தானையும் இதுக்குள்ளே இழுத்துட்டாங்க. பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் இதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஈரானுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, இஸ்லாமிய நாடுகள் ஒட்டுமொத்தத்துக்கும் இது ப்ராப்ளமாக மாறி போய் நிற்கிதுங்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் முழுவதுமே முடிவுக்கு வந்துருச்சு, முற்றிலும் தற்காப்புக்காக தான் அது நடத்தப்பட்டது, போர் நிறுத்தத்தை மீறக்கூடிய முயற்சி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஐயா, போர் நிறுத்தத்தை மீறி நீங்கள் தான் இப்போ 1 டே வந்து வாரம் தொடுத்துருக்கீங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, 48 hours அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 48 hours மறுபடியும் என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் நீண்டு கொண்டே தானே போகும், ரைட்டா? ஸோ இழப்புகள் அதிகமாகும் போது இங்கே தொடர்ச்சியாக போர் நடந்துக்கிட்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இப்போது அது வந்து முன்னேறிக்கிட்டு தான் போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தை. அந்த பக்கம் இப்போ தோகாவுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போயிருக்காருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அட்டாக்கும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறது வேதனையை தருகிறது அப்படிங்கிறது தான். அப்போது ஈரானுடைய அணுசக்தி பொருட்கள் முழுவதுமாக அழிக்கப்படும் வரைக்கும் இந்த போர் தொடருமா அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம கேட்காம இருக்க முடியல. ஏன்னா அதை நோக்கி தான் இந்த போர் போயிட்டுருக்கு. கடைசியாக இப்போ ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சிறந்த நட்பு நாடுகளாக இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத்து, பக்ரைனு, இது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க நம்மளோட உறுதியாக தான் துணை நிற்கிறாங்க. அமெரிக்காவும் எப்போதும் அவங்க கூட உறுதியாக துணை நிற்குங்கிற வாக்குறுதியும் நான் கொடுக்குறேன். எந்த வகையிலையுமே எந்த வடிவத்திலையுமே அவங்க பாதிக்கப்படுவதையோ இல்லை தோல்வி அடையதையோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இவர் தான் என்னமோ உலகத்தை காக்க வந்த ரட்சகர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இது எந்த வகையிலையும் ஏற்புடையது அல்ல. இருந்தாலும் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தைகள், அதை நம்ம ஆமோதிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. எப்போல்லாம் ஈரான் மீதான போர் அதில் அமெரிக்கா அத்துமீறி செயல்படுகிறதோ அப்போல்லாம் சீனா வந்து தைவான் மீது போர் தொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுப்புவாங்க. இது தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். அந்த வகையில் ஒரு புதியதொரு புவிசார் அரசியலை இப்போ உருவாக்க தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சீனா சைடில் இருந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது கடந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த தைவான் ஏரியா இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தீவை சுற்றி வந்து J-16 ரக போர் விமானங்கள், ஆளில்லாத விமானங்கள், போர் கப்பல்கள் இதெல்லாம் வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். குறிப்பாக சின்ன சின்ன போட்டு மூலியமாக தைவானுடைய அந்த குட்டி தீவை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்குமில்ல, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை தான் சீனா உருவாக்கி வச்சுருக்காங்க.
ஸோ ஈரான் மீது ஒரு பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாங்கன்னா ஒட்டுமொத்த தைவானையும் கைப்பற்றி விடுவோம் அப்படிங்கிறது தான் சீனா அமெரிக்காவுக்கு மறைமுகமாக விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்தப்போ ஹமாஸ் இருக்கக்கூடிய இடத்த அமெரிக்காவால் எளிமையாக கண்டறிய முடியும். இருந்தாலும் அந்த போரை ஏன் அவங்க தொடர்ச்சியாக நடத்துனாங்க அப்படிங்கிறது மணி 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 அதுதான் விஷயம், ரைட்டா? இப்போது ஹமாஸோட பிரச்சனை, காசாவோட பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அது அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பீஸ் டீல் கொண்டு வந்து டைரக்டாக காசாவிலேயே ஒரு அமைதிக்கான ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டி உலகத்திலே இதுதான் அமைதிக்கான இடம் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறாங்க. இதுதான் ட்ரம்பினுடைய பிளான். அடுத்த கட்டமாக இப்போ கத்தாருக்கு போயிருக்காருல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், அவர் அங்கே போயிட்டு $12 பில்லியன் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வரார். இதற்காக ஈரான் தரப்புல இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? கேட்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கறது. அதற்கான அத்தாரிட்டி பர்சனாக இப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மாறிட்டாரு அப்படிங்கிறது தான். ஸோ கையெழுத்து போட்டு கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? $12 பில்லியன். அது இப்போ கடைசி கட்ட மூவில் இருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் அமெரிக்கா இப்போ 2 விதமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் வளைத்து போடுவது, பணம் இருக்கக்கூடிய நாடுகளின் பக்கம் அவங்களே ஈரானுக்கு பணத்தை கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறது, கடைசியில் யுரேனியம் செறிவூட்டலையும் தனதாக்கிக்கிறது. இதுதான் அமெரிக்காவினுடைய பெரிய திட்டம். இந்த பெரிய திட்டத்துக்கு ஈரான் கிட்டத்தட்ட இலக்காகிட்டாங்க. கடைசி கட்டமாக என்ன அதிரடி முடிவு நடக்க போகுது, எடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.